students. So my best wishes to you all to selecting the science stream. Okay. So இன்னைக்கு நாம பார்க்க போறது chemistry. So நான் கணேஷ் பாபு, okay, chemistry teacher. So chemistry அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்லேயே சயின்ஸை 4 பார்ட்டாக படிச்சிருப்பீங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்டு ஜுவாலஜி அப்படின்ட்டு. ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் 5 லெசன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெசன்ஸ், ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், சொல்யூஷன்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகே, இந்த 5 தான் வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருந்தக்கூடிய லெசன்ஸ். ஸோ இப்போ 11th ஸ்டாண்டர்டு எப்படி இருக்கும் கெமிஸ்ட்ரி? புக்கெலாம் பெருசாக இருக்கும், வால்யூம் 1 வால்யூம் 2லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படவே தேவை கிடையாது. ஓகே, நீங்கள் என்ன படித்தீங்களோ அந்த 5 லெசன்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு தான் நமக்கு 2 புக்லேயும் இருக்க போகுது. அப்போ தேவையில்லாத ஃபியர் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணவே வேணாம், அவசியம் கண்டிப்பாக வேண்டாம். ஸோ ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேயே. ஓகே, ஸோ நேம்லேயே இருக்குது, கெம் ஈஸ் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி நத்திங், ஈஸியாக அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், இப்போ இந்த கான்செப்டில் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மோல் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மோல் கான்செப்டை பற்றி தான் நமக்கு ஃபஸ்ட் லெசனே. இப்போ 11th ஃபஸ்ட் லெசன் கெமிக்கல் கால்குலேஷன் அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ அது நத்திங், நீங்கள் 10th ஃபெமிலியராக இருக்கக்கூடிய அந்த மோல் கான்செப்ட் அப்படிங்கிற டாபிக் தான் இந்த லெசன் ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஓகே, அண்ட் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிலாங்ஸ் டு த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஜென்ரலாக நம்ம கெமிஸ்ட்ரியை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம்: ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் இஸ் பிலாங்ஸ் டு த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நமக்கு டோட்டலாக ஒரு 5 லெசன்ஸ் இருக்குது. அந்த 5 லெசன்ஸும் மெயினாக எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் அப்படின்னு சொல்லி 10th கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, அந்த ஒவ்வொரு பிளாக்கை பற்றியும் தனித்தனியாக ஒரு லெசனை படிக்க போகிறோம். அங்கே ஒரு லெசனை படித்ததை இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி அதே ஒரு 4 லெசனாக படிக்க போகிறோம். இதே பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் 11th கண்டினியூ ஆகும் அண்ட் 12th கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இதுவும் நியூ டாபிக் உங்களுக்கு கிடையாது. அடுத்து சொல்யூஷன். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு லெசனே பார்த்துருப்போம். ஸோ இந்த டாப்பிக்கும் நமக்கு 11th ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அப்படியே ரிப்பீட் ஆகும். சொல்யூஷனுங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் லெசன்ஸ். ஸோ அது வந்து 11th அப்படியே ரிப்பீட் ஆகும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து கெமிஸ்ட்ரினாவே ரியாக்ஷன் தான். ஓகே, ஸோ மெனி ரியாக்ஷன்ஸ் இன் தேர். அது இன்ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரியாக்ஷனுக்கான பேசிக் யூனிட் இந்த லெசன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு 5th லெசனாக இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட், இந்த லெசன் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கே ஒரு பேசிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நியர் 4 லெசன்ஸ் இருக்குது. ஓகே, அந்த 4 லெசனுமே இந்த ஒரு லெசனை பேஸ் பண்ணி தான் வரும், எதுவுமே புதுசு கிடையாது. சரியா? ஸோ அதனால் எங்கே பயமாக இருக்குது, ஓகே படிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை வந்து நீங்கள் இழந்துடவே கூடாது. கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 10th 11th, ஃபார் எக்ஸாம்பிள் 10th கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய இதே டாபிக் எப்படி 11th வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அடுத்த ஒரு 5 minutes கிளாஸ் இருக்குது. ஜஸ்ட் யூ அப்சர்வ் எப்படி என்ன ரிலேட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி 10th கேள்விப்பட்டது தான், புதுசாக எங்கே நான் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஓகே, ஸோ 10th இந்த லெசன் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ அதில் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் இஸ் நத்திங் பட் த கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் கம்பைன்ட் ஈச் அதர் டு ஃபார்ம் த ஹைட்ரோகார்பன்ஸ். Okay, carbon and hydrogen can combine to form hydrocarbons. Generally hydrocarbons classified into 3 types: alkane, alkene and alkyne. Okay, so alkane means what, sir? Single bond containing compounds. The compound which contains only single bond means it is called as alkane. If the compound contains double bond means it is called as alkene. If the compound contains triple bond means it is called as
alkyne. Okay, based on the number of bond present in the compound, we just classify the hydrocarbon into 3 types: alkane, alkene and alkyne. So the next one is IUPAC, International Union of Pure and Applied Chemistry. உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் ஆல்ரெடி தெரியும். IUPAC நேமிங், ஒரு காம்பவுண்டுக்கு எப்படி IUPAC நேம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு 10th பார்த்ததே தான், இது அப்படியே தான் 11th ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஸோ அதை மறுபடியும் பார்க்கலாம். IUPAC நேமிங். இந்த IUPAC நேம் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்பர் ஆஃப் கார்பன் 1 அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்லணும்? மீத் அப்படின்னு சொல்லணும். நம்பர் ஆஃப் கார்பன் 2 இருந்ததுன்னா ஈத். நம்பர் ஆஃப் கார்பன் 3 மீன்ஸ் ப்ரோப். If the compound contains number of carbon 4 means it is buta. These are the prefix words. Suffix நம்ம ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். Then 6 carbon means it is called as hexa. If the compound contains 7 carbon means it is called as hepta. அடுத்து octa, nano and deca அப்படி கண்டினியூஸாக போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ காம்பவுண்டில் ஒரு கார்பன் மட்டும் இருந்ததுன்னா it is மீத். இதெல்லாம் ப்ரிஃபிக்ஸ். அப்போ சஃபிக்ஸ் என்ன சார் ஆட் பண்ணுறது? சஃபிக்ஸ் வந்து யூ ஜஸ்ட் அப்சர்வ் வெதர் த காம்பவுண்ட் கண்டைன் சிங்கிள் பாண்ட் ஆர் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சிங்கிள் பாண்ட் கண்டைனிங் காம்பவுண்ட்லாம் என்ன சொல்லியிருந்தேன்? அல்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அல்கேனில் லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் என்ன? ஏன். அப்போது சிங்கிள் பாண்ட் கண்டைனிங் காம்பவுண்டாக இருந்தது அப்படின்னா ஏன் சவுண்டை ஆட் பண்ணும் சஃபிக்ஸில். அப்போ டபுள் பாண்ட் கண்டைனிங் காம்பவுண்டாக இருந்தால் என்ன சார் ஆட் பண்ணும்? ஈன் ஆட் பண்ணும். ஓகே, அண்ட் ட்ரிபிள் பாண்ட் கண்டைனிங் காம்பவுண்டாக இருந்ததுன்னா என்ன ஆட் பண்ணும் சார்? ஒய்என்இ, ஐன் ஆட் பண்ணும். அப்போ சிங்கிள் பாண்ட் கண்டைனிங் காம்பவுண்டாக இருந்ததுன்னா ஏன், டபுள் பாண்ட் கண்டைனிங் காம்பவுண்டாக இருந்ததுன்னா ஈன், அண்ட் ட்ரிபிள் பாண்ட் கண்டைனிங் காம்பவுண்டாக இருந்ததுன்னா ஐன் அப்படிங்கிற சவுண்டை ஆட் பண்ணும். இதெல்லாம் புதுசாக நான் எதுவுமே சொல்ல கிடையாது, சரியா? எல்லாம் நீங்கள் 10th பார்த்ததை நான் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஜஸ்ட் யூ அப்சர்வ் த காம்பவுண்ட் CH4. ஓகே, CH4 நம்பர் ஆஃப் கார்பன். இப்போ இந்த காம்பவுண்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 தான் இருக்குது. அப்போ என்ன சவுண்டை சூஸ் பண்ணிக்கணும்? மீத் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே சார், நான் எழுதிட்டேன் மீத். ஓகே, தென் வெதர் த காம்பவுண்ட் கண்டைன் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட், ஏதாவது தெரியுதா? டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட்? ஒன்றும் கிடையாது, எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். அப்போ என்ன சவுண்ட் ஆட் பண்ணோம்? ஏன் ஆட் பண்ணோம். அப்போ மீத் ப்ளஸ் ஏன், மீத்தேன். ஸோ த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் மீத்தேன். சிம்பிள், முடிஞ்சது. இங்கே பாருங்க, இதில் எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னா டோட்டலாக 3 கார்பன் இஸ் தேர். ஓகே, 1 2 3. ஸோ 3 மீன்ஸ் ப்ரிஃபிக்ஸில் என்ன சவுண்டு? ப்ரோப். இதில் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, த காம்பவுண்ட் கண்டைன்ஸ் ஒன்லி சிங்கிள் பாண்ட். ஸோ இட் இஸ் ஆல்சோ அல்கேன் கேட்டகரி. ஸோ யூ ஜஸ்ட் ஆட் த சவுண்ட் ஏன். அப்போது 3 கார்பன் மீன்ஸ் ப்ரோப் ப்ளஸ் ஏன், புரோப்பேன். ஓகே, இந்த காம்பவுண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சார், காம்ப்ளிகேட்டிவாக இருக்குது. எப்படி சார் இதை நேம் பண்ணுறது அப்படின்னா, இது ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, சம்திங் 4 கார்பன் இருக்குது, அந்த 4மே பிரான்ச்சாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 கார்பன்னா பியூட்டா ப்ளஸ் ஏன், பியூட்டேன்னு சொல்லிடலாமா சார் இதை அப்படின்னா கண்டிப்பாக சொல்லக்கூடாது. ஓகே, பியூட்டேன் 4 கார்பன் இருக்குது, அதனால் நான் பியூட்டா ப்ளஸ் ஏன்னு சொல்லிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லக்கூடாது. எல்லோரும் சூதுகவும் விஜய் சேதுபதி படம் பார்த்துருப்பீங்க, சரியா? அவர் ஒரு 5 ரூல்ஸ் எழுதி போட்டு இப்படி தான் பணத்தை வந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார், சரியா? அதுபோல் இங்கே IUPAC நமக்கு ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா அதுக்கு நேம் கொடுக்கறதுக்கு சில ரூல்ஸை கொடுத்துருக்கு. என்ன ரூல்ஸ் சார் அப்படின்னா, ரூல் நம்பர் 1, ஃபஸ்ட்டு வி செலக்ட் த லாங்கஸ்ட் செயின். அந்த காம்பவுண்டில் எது லாங்கஸ்ட் கண்டினியூஸ் செயினோ அதை சூஸ் பண்ணும். ஓகே, செகண்ட், நம்பரிங் த கார்பன் ஆட்டம். அதில் இருக்கக்கூடிய கார்பன், நம்ம லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு நம்பரிங் கொடுக்கணும். தேர்டு, while you are giving the number, the functional group will come the least counting, least number அதுக்கு கொடுக்கணும். இப்போ functional groupனா உனக்கு தெரியும், the functional group is a most reactive part in a compound. For example, alcohol அப்படின்னா OH, ஓகே, அண்ட் CHO அப்படின்னா ஆல்டிகைடு, CO அப்படின்னா கீட்டோன், ஓகே, COOH அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட். இதெல்லாம் 10th படித்தது. ஓகே, ஸோ அப்படி ஃபங்க்ஷனல் குரூப் அந்த ஒரு காம்பவுண்டில் இருந்தது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய கார்பனுக்கு லீஸ்ட் நம்பர் வர மாதிரி கொடுக்கணும். ஸோ இதுதான் ரூல். இந்த ரூலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து நம்ம அதுக்கு நேமிங் கொடுத்துடலாம். த ஃபஸ்ட் ரூல்,
selecting the parent hydrocarbon, which means the continuous longest chain. அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 இது ஒரு continuous longest chain, or otherwise 1 2 3. இப்படி ரெண்டு விதத்துலையும் நமக்கு ஈக்குவல் ப்ராபபிலிட்டி வரும்போது ஏதோ ஒரு சைடை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு ரெண்டு சைட்லேயுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன் தான் வருது, அதனால் நான் ஸ்ட்ரெயிட் செயினை சூஸ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் அ கண்டினியூஸ் லாங்கஸ்ட் செயின் which is called as parent hydrocarbon. அடுத்து நம்பரிங். ஸோ நம்பரிங் கொடுக்கலாம். நம்பரிங் எப்படி சார் கொடுக்குறது? ரைட் டு லெஃப்டா, லெஃப்ட் டு ரைட்டா, எப்படி வேணால் கொடுக்கலாம். பட் சப்ஸ்டியூயண்ட்னா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த லாங்கஸ்ட் செயினில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த இதில் இருக்கக்கூடிய எக்ஸப்ட் பார்ட், இது வந்து சப்ஸ்டியூயண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த சப்ஸ்டியூயண்ட்டுக்கு லீஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்ம நம்பரிங் கொடுக்கணும். ஸோ எய்தர் 1 2 3 லெஃப்ட் டு ரைட் போகும்போதும் செகண்ட் பொசிஷனில் சப்ஸ்டியூயண்ட் கனெக்ட் ஆகிருக்கு, ரைட் டு லெஃப்ட் 1 2 3ன்னு வரும்பொழுதும் நமக்கு செகண்ட் பொசிஷனில் தான் சப்ஸ்டியூயண்ட் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது ஏதோ ஒரு சைடில் நம்பருக்கு கொடுத்துக்கலாம் 1 2 3. இப்போ செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது? இந்த குரூப்புக்கு பேர் மெத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. மீத்தேன் losses on hydrogen means that group is called as methyl. அப்போ in second position one methyl group is there. 2 methyl. How many carbon atom present in longest chain? 3 carbon atom. 3 carbon atom means you just choose prop. So prop, whether the compound contains any double bond or triple bond means no, the compound contains only single bond, so you just add the sound ane. So it is called as 2-methyl propane. Okay, so first we select the continuous longest chain which is known as a parent hydrocarbon. Next you give the number. Okay, so let's see another one example. சார் என்ன சார் இவ்வளோ பெருசு எழுதிருக்கிறீங்க, சும்மா 1 2ன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்பன் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு பயப்படலாம் வேணாம். எவ்வளோ பெரிய காம்பவுண்டாக இருந்தாலுமே ஜஸ்ட் வி ஃபாலோ த ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அதுக்கு நேமிங் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ரூல் என்ன சொல்லியிருந்தேன்? லாங்கஸ்ட் செயினை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணோம். லாங்கஸ்ட் 1 2 3 4 5 6 7 இது ஒரு பாசிபிலிட்டி, ஆர் அதர்வைஸ் 1 2 3 4 5 6 7. ஓகே, எப்படி செலக்ட் பண்ணிங்கனாலும் இதில் மேக்ஸிமம் 7 நம்பர் ஆஃப் கார்பன் தான் நம்மளால் லாங்கஸ்ட் செயினில் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ அப்போ ஏதோ ஒரு சைடை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ லாங்கஸ்ட் செயின். ஓகே, நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு கிவ் த நம்பர். ஸோ நம்பரிங் கொடுக்கும்போது இதில் எது ஃபங்க்ஷனல் குரூப் சார் அப்படின்னா CO. நீங்கள் 10th பார்த்துருப்பீங்க. CO அப்படின்னா கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லீஸ்ட் நம்பர் வர மாதிரி கொடுக்கணும். அப்போது 1 2 3 4 4th பொசிஷன் வருது. எப்படி? லெஃப்ட் டு ரைட் போகும்போது. அதே ரைட் டு லெஃப்ட் 1 2 3 4 சேம், ரெண்டு சைட்லேயுமே சேம் நம்பரில் தான் ஃபங்க்ஷனல் குரூப் வருது. அப்போ எந்த சைடில் இருந்து வேணாலும் நம்ம நம்பரையும் கொடுத்துக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகே, ஃபஸ்ட்டு யூ அப்சர்வ் த சப்ஸ்டியூயன்ட்னா நான் சொன்னேன் இந்த லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் ரிமைனிங் வெளியில் இருக்கக்கூடியது தான் சப்ஸ்டியூயன்ட். இப்போ இது ஒரு சப்ஸ்டியூயன்ட், இது ஒரு சப்ஸ்டியூயன்ட். CH3னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மெத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த CH3யோட பொசிஷன் எந்த பொசிஷனில் கனெக்ட் ஆகிருக்கு? செகண்ட் பொசிஷன். ஓகே, இந்த CH3 6th பொசிஷன். ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் த நேம்? 2,6. How many methyl group? Dimethyl. ஓகே, 2,6 டைமெத்தில். வேறு எதை சார் பார்க்கணும் அப்படின்னா அடுத்து டபுள் பாண்ட் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். டபுள் பாண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி பேரண்ட் ஹைட்ரோகார்பனில் எவ்வளோ கார்பன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். டோட்டலாக பேரண்ட் ஹைட்ரோகார்பனில் எவ்வளோ கார்பன்? 1 2 3 4 5 6 7. 7னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த லிஸ்ட்லேயே கூட இருக்குது. 7னா என்னது? ஹெப்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது 7 ஹெப்டா 2,6 டைமெத்தில் ஹெப்டா. அண்ட் டபுள் பாண்டோடைய பொசிஷன் இங்கே பார்க்கணும். ஓகே, டபுள் பாண்ட் எந்தெந்த இடத்துல பொசிஷன் ஆகிருக்குன்னா 2 3ல் கனெக்ட் ஆகிருக்கு அண்டு 5 6ல் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம லீஸ்ட் நம்பர் பார்க்கணும். லீஸ்ட் நம்பர் 2 3ல் 2 இஸ் த லீஸ்ட் நம்பர், 5 6ல் 5 இஸ் த லீஸ்ட் நம்பர். ஓகே, ஸோ 2 5 ஹெப்ட் 2,5
டபுள் பாண்ட் அப்படின்னு வந்தாவே நான் என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஈன் ஆட் பண்ணும். சிங்கிள் பாண்ட்னா ஏன், டபுள் பாண்ட் அப்படின்னா ஈன், ட்ரிபிள் பாண்ட்னா ஐன். Here 2 double bond is there, that is why diene. Okay, 2,6 dimethyl hept 2,5 diene and fourth positionல ஃபைனலா என்ன இருக்கு, ketone functional group. ketone அப்படின்னு வந்ததுன்னா என்னன்னு முடிக்கணும், one அப்படின்னு முடிக்கணும். So position of the functional group 4 and 1. So this is the IUPAC name of the compound. ஓகே, ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய காம்பவுண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஈஸியாக அதுக்கு நேமிங் கொடுத்துக்கலாம். பேசிக்கலி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 4 லெசன்ஸ் இருக்குது. 4 லெசன்லேயுமே பேசிக் ஐயூபிஎஸ்சி நேமிங் தான். சரியா, ஐயூபிஎஸ்சி நேமிங் தெரிஞ்சாவே பாதி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே படித்த மாதிரி. ரிமைனிங் இருக்கிறது ஈக்குவேஷன். இஃப் யூ நோ த ரியாக்டன்ட் நேம் தென் யூ கேன் ஈஸிலி ரைட் த ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அடுத்து இந்த நீட் ஜேஇ டைப் கொஸ்டின்ஸ். ஸோ நீட்டில் ஜேஇயில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் சக்சீட் ஆக முடியும். பட் பேசிக்கில் நம்ம ஆல்ரெடி 10th படித்தது 11th படித்தது நீட்டில் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். பிகாஸ் நம்ம கரிக்குலம் இப்போ எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நீட் ஜேஇ அந்த போர்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் நம்ம சப்ஜெக்டை படித்தாவே மேக்ஸிமம் ஒரு 75% கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதில் ஒரு கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். நான் இங்கே 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following group has the higher ionization energy? இது நீங்கள் 10th பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு லெசனில் படிச்சிருப்பீங்க. ஸோ பீரியாடிக் டேபிளில் ஹரிசாண்டல் ரோஸை என்னன்னு சொல்லுவோம், பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெர்டிக்கல் காலத்தை குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டலாக we have 18 groups and 7 periods. இதெல்லாம் 10th படித்தது தான். ஓகே, in a periodic table we have 18 groups and 7 periods. அதில் எந்த குரூப்புக்கு வந்து ஹேவ் அ ஹையர் அயனைசேஷன் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 10th ஒரு டேபிளர் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ், அட்டாமிக் சைஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில டேபிளேஷன் இருக்கும். அதில் 2வதாக இருக்கிறது அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ அந்த அயனைசேஷன் எனர்ஜி எந்த குரூப்புக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா அலாங் த பீரியட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ லெஃப்ட் டு ரைட் போகும்போது த அயனைசேஷன் எனர்ஜி இஸ் இன்க்ரீசஸ். அயனைசேஷன் எனர்ஜி இஸ் இன்க்ரீசஸ். அப்போ இது குரூப்ஸ் தான். இப்போ இந்த குரூப்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு மெமரபுளாக இருக்கணும். ஜஸ்ட் இதுதான் நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியது. ஓகே, ஸோ இப்போ ஹாலஜன் அப்படின்னா இட் இஸ் பிலாங்ஸ் டு 17th குரூப். நோபல் கேசஸ் பிலாங்ஸ் டு 18th குரூப். சால்கோஜன்ஸ் 16th குரூப் அண்ட் அல்கலி மெட்டல்ஸ் 1st குரூப். ஓகே, ஸோ அப்போ அசெண்டிங் ஆர்டரில் 1 2 3 அப் டு 18 வரைக்கும் நமக்கு போயிட்டுருக்கும் குரூப். அப்போ லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா யாருக்கு நம்பர் அதிகமோ அவங்களுக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்போது குரூப் நம்பர் 18 நோபல் கேசஸ் பொசஸ் ஹையர் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ நோபல் கேசஸ்க்கு அதிகமாக அதுக்கடுத்து யார் சார் இருப்பாங்க அப்படின்னா ஹாலஜன்ஸ் இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து சால்கோஜன்ஸுக்கு அயனைசேஷன் எனர்ஜி ஹையராக இருக்கும். வெரி வெரி லீஸ்ட் யாருக்கு சார் இருக்கும் அப்படின்னா அல்கலி மெட்டல்ஸ். ஓகே, ஸோ அப்போ குரூப் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த குரூப் நம்பர் தெரிஞ்சால் ஈஸியாக அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுலேயே எலமெண்ட்ஸை வச்சும் கேட்கலாம். ஓகே, எலமெண்ட்ஸோட பொசிஷன் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். The next one is IUPAC name of the compound. இது மேலே பார்த்த டாப்பிக்கோட ஒரு ரெலவெண்ட் சேம் ரூல்ஸை அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு we select the continuous longest chain 1 2 3 4. This is a continuous longest chain. ஓகே, நெக்ஸ்ட் we give the number. நம்பரிங் கொடுக்கும்போது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லீஸ்ட் நம்பர் வர மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இதில் எது ஃபங்க்ஷனல் குரூப் 10th நீங்கள் பார்த்துருப்பீங்க. COOH is the functional group, carboxylic acid. ஓகே, ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இதில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு நம்பரிங் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். இப்போ சப்ஸ்டிட்யூயன்ட் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, 2nd பொசிஷன் அண்டு 3rd பொசிஷன். ஸோ என்ன சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ 2,3 டைமெத்தில் 2,3 dimethyl. Parent hydrocarbon contains 4 carbon atom. 4 means buta. Okay, 4 means a buta. Then carboxylic acid வந்திருந்தது அப்படின்னா எந்த சவுண்டை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா oic acid அப்படிங்கிற சவுண்டை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அப்போது 2,3 dimethyl butanoic acid.
2,3 dimethyl butanoic acid. So this is the answer. For the first question, noble gases is the answer. Second question, 2,3 dimethyl butanoic acid. Okay. So இவ்வளவுதான். இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எது பேசிக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு டாபிக் எடுத்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதே போல தான் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா லெசனுமே நியூ டாபிக் அப்படின்னு எதுவுமே நம்ம படிக்க போகிறது கிடையாது. ஓகே, ஆல்ரெடி படித்ததை கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீ ட்ரை பண்ண அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஸோ ஈஸியாக படி, கண்டிப்பாக ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே, மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. தேங்க்யூ.